அனைவருக்கும் வணக்கம். சமூகம் சார்ந்த நிகழ்வுல சுபேஷன் திவாஸ், அதாவது கணவன்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி. இப்ப என்னுடைய பயனாளி ரம்யா அவங்கள பார்க்க வந்திருக்கான். அவங்க கணவருக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போறேன். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்குங்களா எல்லாரும்? நல்லா இருக்கியா ரம்யா? நீ ஆரோக்கியமா இருக்கா? உடம்பு குழந்தையுடைய வளர்ச்சி நல்லா இருக்கா? ஓகே. மாதம் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு பரிசோதனை செஞ்சுக்கீங்களா? வெயிட் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே வரணும். 10 மாதத்திற்கு 10 கிலோ எடை வந்து உங்களுக்கு கூடி இருக்கணும். உங்க கணவர்கிட்ட இப்ப நான் சொல்ல போறேன். அதை நீங்க வந்து கண்டிப்பா செயல்படுத்தணும். இப்ப அவங்க வந்து 9வது மாதத்துல பிரெக்னெண்டா இருக்காங்க. 9வது மாதத்துல கிட்ட இருக்காங்க. இப்ப உங்களுக்கு எந்த டைம்லயும் வந்து பிரசவ வலி ஆரம்பிக்கலாம். அதனால நீங்க அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை முதல்ல கண்டறிஞ்சுக்கணும். ஓட்டுநரை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய தொலைபேசி எண்ணை தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்களுக்கு எம்சிபி அட்டை, அக்கௌண்ட் நம்பர், ஆதார் கார்டு இதெல்லாம் ஒரு ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க வந்து பிளட் வந்து கம்மியா இருக்கு. அதனால இவங்களுடைய என்ன பிளட்ன்னு தெரிஞ்சு அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அவங்க பிரசவ வலி வரும்போது அந்த டைம்ல நம்ம போயிட்டு அவசரத்துல பார்க்க முடியாது. நீங்க உடனே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா அதை கரெக்டா ப்ரொசீஜரா நீங்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துடலாம். அப்ப நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்துடலாம். நீங்க வந்து உங்க மனைவி வந்து கரெக்டான சரியான உணவு எடுத்துக்கிறாங்களா, சரியான டைம்ல மாத்திரையும் போட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும் அவங்க கிட்ட. நாங்க வந்து கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் 100 கால்சியம் மாத்திரை, 100 ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தருவோம். அதை நீங்க ரெகுலரா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வரணும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்டான இந்த இணை உணவு வந்து டெய்லி நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தணும். இதுலயே உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இணை உணவு எல்லாமே இருக்கு. கால்சியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, தாது உப்புக்கள் இருக்கு, முளைக்கட்டிய தானிய வகைகள் இருக்கு இதுல. அப்புறம் விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் A, விட்டமின் C, ஃபேட்டு, எனர்ஜி எல்லாமே இதுலயே இருக்கு. நீங்க இது சாப்பிட்டீங்கனாலே போதும், நல்ல ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு குழந்தைய பெற்றெடுக்கலாம். இப்ப நான் சொன்னதை எல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் அன்றாட வாழ்க்கையில. நீங்க அதே போல அவங்களுக்கு ஏதாச்சும் மாறாக ஏதாவது வலி, வயிற்று வலி வந்துச்சு, இல்ல வேற மாதிரி ப்ளீடிங் வருது, இது மாதிரி சிம்டம்ஸ் அவங்க தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்க அரசு மருத்துவமனைக்கு இட்டுன்னு போயிட்டு காட்டு செக் பண்ணுங்க. எங்க அரசு மருத்துவமனையில தான் நீங்க பிரசவம் ஆகுற மாதிரி பாத்துக்கணும். ஓகேவா? இவங்க இந்த டைம்ல இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதால நீங்க அவங்க மனசு வைக்காம நல்ல சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். அவங்க வயிற்றுல வளர குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் மட்டும் தான் தரணும். புரிஞ்சதா? அப்புறம் 1000 நாட்களை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. 1000 நாட்கள்னா ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆனதுல இருந்து 270 நாட்கள், அந்த கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகுற வரைக்கும் அந்த 270 நாட்கள் நீங்க ஊட்டச்சத்துள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானிய வகைகள், இறைச்சி வகைகள், பால் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே நீங்க அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கணும். உங்க குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, குழந்தையுடைய வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, குரோத் எல்லாமே எப்படி இருக்குன்னு அதாவது அவங்க சொல்லும் போது அரசு மருத்துவமனையில டாக்டர் சொல்லும் போது நீங்க அதை கேட்டு அதன்படியே நடக்கணும். அதுக்கு அடுத்தது 180 நாட்கள் வந்து குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் நீங்க தரணும். வேற எந்த விதமான திரவ பொருட்களும் கொடுக்க கூடாது. மீதி இருக்கிற 550 நாட்கள் வந்து நீங்க குழந்தை வந்து இணை உணவுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அப்ப இணை உணவுல இருந்து 2 வயது ஆகுற வரைக்கும் அந்த 550 நாட்கள் குழந்தையுடைய தடுப்பூசி அளித்தல் இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன்படியே நீங்க அவங்கள வழி நடத்தணும். ஒவ்வொரு ஊட்டச்சத்துள்ள ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒவ்வொருடைய கர்ப்பிணி பெண்கள் கிட்டதான் இருக்கு. அதனால நீங்க நல்லா உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு குழந்தைய நம்ம உருவாக்க முடியும். அப்ப ஊட்டச்சத்துள்ள உணவை நீங்க அன்றாடம் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நன்றி.